நம்ம ஒரு ஹோம் லோன் எடுக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளை இன்சூரன்ஸும் கவர் பண்ண சொல்லுவாங்க. என்ன காரணம்? நம்ம வந்து இஎம்ஐ மாதம் மாதம் கட்டிகிட்டே வருவோம். நம்ம இல்லாத ஒரு சந்தர்ப்பத்தில் இஎம்ஐ நம்மளால் கட்ட முடியல அப்படின்னா பேங்க் வந்து என்ன பண்ணணும்னா இன்சூரன்ஸ் தொகை மூலம் அந்த அமௌண்ட்டை வந்து ரெக்கவர் பண்ணிப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் வீட்டை வந்து சீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி வீட்டை சீஸ் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசி ஒன்று எடுத்து வச்சுக்கணும். சப்போஸ் நம்ம இல்லாத ஒரு பட்சத்தில் அது ஒரு பெரிய தொகை வந்து நமக்கு இன்சூரன்ஸ் கம்பெனிலேருந்து கொடுக்கும்போது நம்மளால் அந்த ஹோம் லோனையும் அடைக்க முடியும், மீதமுள்ள தொகை நம்ம குடும்பத்துக்கும் யூஸ் ஆகும். இப்போது பிஸ்னஸ் ஏதோ பண்ணுறோம், நம்ம கடன் வாங்கி பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், அதில் ஏதோ ப்ராப்பர்ட்டிலாம் வாங்கியிருக்கோம் அப்படின்னா கூட ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் உங்கள் ப்ராப்பர்ட்டியெல்லாம் வந்து கவர்மெண்ட்டோ பேங்க்கோ சீஸ் பண்ணால் கூட உங்களோட இன்சூரன்ஸ் தொகையை மட்டும் அவங்களால தொடவே முடியாது. ஸோ இதுக்கு மிகப்பெரிய உதாரணம் ஹர்ஷத் மேத்தா. அவர் ஷேர் மார்க்கெட்டில் பெரிய ஊழல் பண்ணார். அவருடைய சொத்துக்கள் எல்லாமே வந்து கவர்மெண்ட் முடக்கிட்டாங்க. ஆனால் அவருடைய இன்சூரன்ஸ் தொகையை மட்டும் முடக்கவே முடியல. ஸோ இதுதான் பவர் ஆஃப் இன்சூரன்ஸு. சப்போஸ் நீங்கள் வந்து உங்கள் மனைவி பேரில், அதாவது மேரிடு உமன் ஆக்ட் இந்த பிரகாரம் நீங்கள் பாலிசி எடுத்துருந்தீங்க அப்படின்னா எந்த காரணம் கொண்டும் உங்களோட சொத்துக்கள் முடக்கப்பட்டாலும் உங்கள் மனைவிக்கு வந்து அந்த இன்சூரன்ஸ் தொகை வந்து அப்படியே போய் சேர்ந்துடும். ஸோ இது ரொம்ப பெரிய அட்வான்டேஜ். நம்ம வந்து காருக்கு, டூ வீலருக்கு இதுக்கெல்லாம் வந்து இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கிறோம். ஆனால் இன்னமும் வந்து நமக்கு வந்து இன்சூரன்ஸ் பாலிசி தேவையா அப்படிங்கிறத பற்றி யோசிச்சுட்டே இருக்கும். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேலிடாக இருக்கும்னு நினைக்கிறேன்.